லைஃப்ல வந்து ரியல் இன்சிடென்ட்ல சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு ஸ்டோரி மூலியமா உங்ககிட்டயும் சொல்ல வேண்டிய என்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். ஸ்டோரியில என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிச்சிருந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு மீட்டப் பண்றாங்க. ஸோ அந்த மீட்டப்ல என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. நம்மளா ஒரு சில பேர் பிடிச்ச படிவை படிச்சுட்டு இருக்கேன், சில பேர் கிடைச்ச படிவை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அது ஒரு சில பேர் லைஃப்ல ஒரு சில இன்சிடென்ட்டால வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அந்த ஒரு பையனுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவன் சொன்ன அதே வார்த்தையை மறுபடியும் இன்னொருத்தவங்க சொல்றது கேட்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகுது. அப்போ அவனுக்கு தோணுது இந்த மாதிரி லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் அவன் நினைக்கிறான். ஸோ அப்படி சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு அவன் என்ன பெரிய சூப்பர் மேனா அவங்களும் அப்படியே ஒன்றும் சொல்லாம வந்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கறான், பெருசா அந்த வாழ்க்கையில இறங்கி அந்த பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்த முடியலாட்டியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிருக்கலாம். அந்த ஒரு சில வார்த்தைகள் அவங்களோட லைஃப்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுச்சுன்னா, ஸோ அப்போ அவன் பெரிய சூப்பர்மேன் தானே அப்படின்னு தோணுச்சு. அங்க வச்சு சொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு சில வார்த்தை வாழ்க்கை, நான் வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு சில அடிகள் விழத்தான் செய்யும். அப்படி விழுந்தாதான் லைஃப், அப்படி விழுகணும், அதான் லைஃப். இப்படிப்பட்ட லைஃப்ல சில பேருக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காமலே வந்துருக்கலாம். அந்த மாதிரி பிடிக்காம இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த நினைப்பீங்களா? அவங்க ஒரு சில டெசிஷன்ஸை லைஃப்ல எடுத்து பாருங்க. அந்த டெசிஷன்ஸ் என்ன ஆனா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் பண்ண பிடிக்கல அப்படின்ட்டு உங்க பேரண்ட்ஸ்ட பேசுறதா இருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதா இருக்கலாம், ஒரு சில பழக்கங்களை விடுறதா இருக்கலாம், ஒரு சில பழக்கங்களை ஏற்றுக்கொள்றதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் இருந்தாலும் அந்த ஒரு முடிவுகள் எடுங்க. அந்த ஒரு முடிவுகளை இப்பவுமே எடுங்க. ஏன்னா இப்போ விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீங்க நினைச்சாலுமே எடுத்துக்க முடியாது அப்படின்றத ஒரு உண்மை. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ சொன்ன இந்த ஒரு சில வார்த்தைகளை நீங்க இந்த ஜீரண்ட படத்துல அந்த தாத்தா வந்து அவங்க காதுல சொன்ன மாதிரியோ, இல்ல ஒரு சில வார்த்தைகளை கேட்டு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் வந்த மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சின்ன ஒரு டிசிஷன் எடுங்க. நான் வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே, அடுத்த ஜென்மத்துல ஈக்காக்காவா கூட பறக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் டிசிஷன்ஸ் எடுத்து பிடிச்ச வாழ்க்கையை வாழாங்க. இதைத்தான் அந்த ஒரு பையன் சொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு சில வார்த்தைகள். இந்த வீடியோவை அல்காரிதம் யார்கிட்ட போய் சேர்க்க போகிறது இல்லை, லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு லைஃபோட எட்ஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கண்டிப்பாக போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.